நான் உறுப்பினர் மதார் பதருதீன் அவர்கள் ஊரக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலாத்துறை சார்ந்த கோரிக்கை. மதுரையில் இதயமாக திகழும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் அன்னை தரிசனம் செய்வதற்காக இந்தியாவிலிருந்து நாள்தோறும் 20,000 பேர் வராங்க. பக்தர்கள் சுற்றுலா போல மருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா திருமல நாயக்கன் மகால், அழகர் கோவில் உள்பட பல திருக்கோவில்கள் அங்க இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி யாத்ரா நிவாஸ் என்றது போல மதுரையில் 1000 பேர் பயனளிக்கும் விதமாக இங்கே ஒரு யாத்ரா நிவாசை அமைத்து தர வேண்டும் என்று பேரவைத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன். ஒன்றே ஒன்று முடிச்சிடறேன் சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், சோலைமலை, அழகர் கோவில், கூடலூர் பெருமாள் கோவில், பாண்டியன் கோவில், இந்த மாதிரி ஒத்தக்கடை கோவில், நரசிம்ம பெருமான் கோவில், திருமல நாயக்கன் கோவில் மற்றும் கீழக்குடி சமணப்படுக்கை, முதலகுப்பம் சமணப்படுக்கை போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கின்றது. சுற்றுலாத்துறை டெய்லி பேக் மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போய் எல்லா சுற்றுலாவையும் காமிச்சிட்டு ஈவினிங் வந்து விட்டா அது வந்து ஆன்மீக பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருக்கும். நான் கேட்டுக்கிறேன். ஒன்னே ஒன்னு முடிச்சிருங்கய்யா. மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தில் கண்கவரும் வண்ண விளக்கு அமைச்சு இரவு நேரங்களில் சுற்றுலா பயணிகள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று சுற்றுலாத்துறை கேட்டுக்கொள்கிறேன். வைகை நதி மேற்பாலத்தில் சுற்றுலாத்துறை பகுதியில் வண்ண விளக்குகளை அமைத்து இரவு நேரங்களில் சுற்றுலா பயணிகள் மதுரை அழகரை ரசிப்பதற்கு உதவுமாறு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையங்கள் ஆகிய இடங்களில் முக்கிய சுற்றுலா பகுதிகளை குறித்து டிஜிட்டல் பலகைகள் சுற்றுலாத்துறை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை கிழக்கில் உள்ள வண்டலூர் கனமலை சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் துறை சார்ந்த இது.